ஜவஹர்லால் நேரு 137வது பிறந்தநாள் விழா திருவாரூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாலை அணிவித்து புகழாரம் சூட்டினர். திருவாரூர் நகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் இந்தியாவின் முதல் பிரதமருமான பண்டித ஜவஹர்லால் நேருவின் 137வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழாரம் சூட்டினார். இதில் திருவாரூர் நகர தலைவர் VKS அருள், பொதுச் செயலாளர் அன்பு வீரமணி, செயலாளர் சிட்டு பாஸ்கர், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் GK கண்ணன், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணாதுரை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு விஜயபாண்டியன் மற்றும் CPM தர்மதாஸ், மதிமுக ஆரூர் சீனிவாசன் உட்பட சமூக ஆர்வலர்கள் காளிமுத்து, சக்திவேல் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவிற்கு ஆற்றிய பணிகள், முன்னேற்றங்கள் குறித்து பேசினர். மேலும் இளம் தலைமுறையினர், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு முன்னாள் பிரதமர் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோர் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு ஆற்றிய பணிகள் பற்றிய காங்கிரஸ் கட்சியினர் எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஒரு ஆய்வு களஞ்சியமாக அவன் 4000 ஓட்டை தாண்டி நம்ம கல்ல ஓட்டு போடுறோம் என்னடான்னு பயப்படக்கூடிய ஆளு BJP தான் இந்த நிலைமையில. அதனால் நம்ம தெளிவு இல்லாமல் நம்ம எலெக்ஷனை கொண்டு போகணுங்கிறது தான் நம்ம விருப்பம். இன்னைக்கு நேரு பிறந்த நாள் எல்லாரும் நான் கலந்துக்கூடிய மாலை வணக்கம். பெருமையாக தான் நம்ம பேச முடியும். அவரு அந்த அளவுக்கு இந்தியாவை கட்டமைத்தவர். இன்னைக்கு அவரெல்லாம் இல்லைன்னா இந்தியாவே இருக்காது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு விவசாய கடன் இதெல்லாம் அந்த காலத்துல வந்ததான். இதுக்கு எதுவுமே கொடுக்கல. இருக்கிற கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலை நகைக்கடன் மட்டும்தான் வந்துருச்சு. அதில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கேன். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஆய்வு களஞ்சியமாக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெருமைகளை உங்களிடையே சொல்வதற்கு சிறப்பு அழைப்பாளர்களை நான் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன்.